بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற ஃபிக்ஹ் கிதாபின் மூலமாக ஷாஃபி மதுஹபுடைய ஃபிக்ஹ் சட்டங்களை மிக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கிதாபு தஹாரத்துடைய பாடங்களை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது கிதாபு சலாத், தொழுகையின் பாடம் என்ற தலைப்பின் கீழ் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் நாம் இறுதி கட்டத்தை அல்ஹம்துலில்லாஹ் நெருங்கிவிட்டோம். அந்த கிதாபு சலாத்திலே தொழுகையின் பாட தலைப்பின் கீழ் நாம் இங்கு காண இருக்கிற பாடத்தின் தலைப்பு பாபு சலாத் இஸ்திஸ்கா. பாபு சலாத்தில் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழக்கூடிய தொழுகை சம்பந்தமான பாடம். மழைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல தொழுது மன்றாடி மழையை கேட்பதற்காக வேண்டி நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு வழிகாட்டப்பட்ட ஒரு விஷயம். சரி, மழை தொழுகை பாடம் பாபு சலாத்தில் இஸ்திஸ்கா, இது 126வது பாடம். இந்த தலைப்புக்கு நாம கொடுத்திருக்கிறதே மழை வேண்டி தொழுகை. இப்ப இந்த பாடத்துல நாம சுருக்கம் என்பது ஒவ்வொரு பாடத்திலும் சொல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த பாடத்துடைய சுருக்கம் என்று எடுத்துக்கொண்டால் அதே 4 தலைப்பின் கீழ் நாம் இங்கு சுருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். முதலாவது விஷயம் தொழுகையின் சட்டம். ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு அமலுடைய சட்டங்களை தெரிந்து கொள்வது அவசியம். ஏன்னு சொன்னா எதனுடைய சட்டம் என்ன என்று தெரிந்தால்தான் அந்த அமல் செய்வதற்கு இன்னும் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்கும். அதனுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பு என்ன என்பது நமக்கு தெரியும். உதாரணமாக, ஒரு காரியம் ஃபரல், இது கடமை என்று எடுத்துக்கொண்டால் அந்த கடமையை சரியா நிறைவேற்றணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை தவறவிட்டால் நாம் அந்த செய்த காரியம் நிறைவேறாமல் போய்விடும். உதாரணமா, தொழுகையில ருக்கு என்பது என்ன என்பது நமக்கு தெரிந்தால்தான் அதை விட்டால் என்ன சட்டம் என்பது நாம் தெரிந்து கொள்ள முடியும். ருக்கு என்பது ஃபரல் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு விஷயத்தினுடைய சட்டங்களையும் தெரிந்து கொள்வது மிக அவசியம். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு பாடங்களுடைய சட்டம் என்ன என்பதை நாம் சொல்லிக் கொண்டுதான் வருகிறோம். இப்ப சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழக்கூடிய தொழுகையின் சட்டம் என்ன என்றால் சுன்னத்தே முஅக்கதா என்ற சட்டம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் மழை தேவைப்படுகிறதோ, பஞ்சம் ஏற்பட்டு விடுகிறதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததாகவும் இன்னும் அதற்காக துவா செய்ததாகவும் நாம் பார்க்கிறோம். தொழுகை முறை என்று எடுத்துக்கொண்டால் மற்ற விஷயங்களை போலதான் தொழுகை முறை என்று எடுத்துக்கொண்டால் இது சுன்னத்தே முஅக்கதா. சுன்னத்தே முஅக்கதா சட்டம் சொல்லிட்டோம். தொழுகை முறையில என்ன, இதுக்கு ஜமாத்துங்கிறது சுன்னத்தாக்கப்படும். இது எப்ப தொழப்படும் என்று சொன்னால் பூமியெல்லாம் காஞ்சிடுச்சு, தண்ணீரே கிடைக்கல, எல்லாமே குறைஞ்சிடுச்சு. இப்போ இந்த நிலையில இமாம் மக்களை எல்லாம் ஒன்று மக்களுக்கு உபதேசம் செய்வார். செஞ்சுட்டு அவங்கள பொதுவா செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பாவ மன்னிப்பு தேட சொல்லுவார். அதுதான் அடுத்த தலைப்பை பாவ மன்னிப்பு கோருதல் என்றே நாம் கொடுத்திருக்கிறோம். பாவ மன்னிப்பு தேட சொல்லுவார். அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க என்பதாக. ஏவன பாவத்தின் காரணமாகத்தான் மழை நின்று விட்டது, அதனால அல்லாஹ்ட்ட அதிகமா தௌபா செய்யுங்கள் என்பதாக சொல்வார். இன்னும் சதக்கா செய்யுங்க, ஏன்னா மழை என்பது இருக்கிறது அல்லாஹ்வுடைய கோபத்துடைய அடையாளம். அப்போ சதகத்து துத்ஃபிஉ கலபர் ரப்பி,
அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய, குறைக்கக்கூடிய, அதை ரஹ்மத்தாக மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம்தான் சதகா. அதிகமாக சதகா செய்யுங்கள் என்பதாக ஏவுவார். நல்ல விஷயங்களை செய்யுங்க. விரோதிகளோட, எதிரிகளோட சமாதானமா போகுங்க. குடும்பத்துக்குள்ள யாரையாவது பகைச்சிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், பேசாம இருக்கலாம். அவர்களோடு சமாதானமா போயிடுறது. எதிரிகளாக நாம் சிலர் நினைக்கிறோம், எதிர்த்து போர் நடந்து கொண்டிருக்குது அல்லது நம்ம பகைமை பாராட்டி கொண்டிருக்கின்றோம் என்றால் அங்கும் நாம் சமாதானமாக போய்விடுவது. சரி, அதே போல 3 நாள் நோன்பு வைப்பது. இந்த அமலெல்லாம் செஞ்சிட்டோம். இந்த அமலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் 4வது நாள்ல பாலைவனத்தின் பக்கம் அப்படியே வெளியாவாங்க. பாலைவனத்தின் பக்கம் வெளியாவாங்க. அப்பவும் நோன்பு வச்ச நிலை, சியாமன், நோன்பு பிடித்த நிலையிலேயே வெளியேறி செல்வார்கள். ஆடை எப்படி இருக்கணும்னா ரொம்ப எளிமையான ஆடை, டிப்டாப்பான ஆடை கிடையாது, ரொம்ப எளிமையான ஆடை அணிந்திருக்க வேண்டும். ஏற்கனவே சூரிய கிரகண தொழுகையில் சொல்லப்பட்டது போன்றுதான், யார் பெண்ணுடைய அந்த தோற்றம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை தவிர, ஆண்களும் அந்த நடு இனத்திலே பெண்களுடைய தோற்றம் கொண்டவர்களாக இருப்பவர்களை தவிர மற்ற அனைவரும் மைதானத்தை நோக்கி வெளியேற வேண்டும். கால்நடைகளையும் கூட்டிட்டு போகணும், வயதானவர்களை கூட்டி விட்டு செல்ல வேண்டும், வயதான மூதாட்டி பெண்மணிகளையும் கூட்டிட்டு போகணும், குழந்தைகள், சிறுவர்கள், நல்லோர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் இருந்தால் அவர்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்வைத்து துவா செய்து நம்ம பார்க்குற மலைக்காக வேண்டி துவா கேட்கும்போது ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவங்கள முன்னாடி வச்சு அவங்கள வச்சு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட கேட்ட விஷயத்த பார்க்குறோம். அதனால அக்காரிபு ரசூல் ஸல்லல்லாஹு உறவினர்கள், நெருக்கமானவர்களை நம்மோடு சேர்த்துக்கொள்வது அல்லாஹ்வுடைய கபூலியத்துக்கு அடையாளமாக இருக்கும். அது நம்முடைய மலைகள், நம்ம எதை வேண்டி எதற்காக வேண்டி செல்கிறோமோ அந்த விஷயம் நிறைவேறக்கூடியதாக இருக்கு. அவர்களை கொண்டு தண்ணீர் நினைச்சு அல்லாஹ்ட்ட கேட்கறது, மலையை கேட்கறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய நல்ல அமலை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கறது. தான் செஞ்ச நல்ல அமல்களை ஞாபகம் படுத்தி அதை அல்லாஹ்விடம் முன்வைத்து, யா அல்லாஹ் உனக்காக செஞ்சிருக்கேன், இதன் காரணமா இந்த பஞ்சத்தை போக்குவிடு என்று துவா செய்யறது. அதே போல இதெல்லாம் முஸ்லிம்கள் வெளியாகணும், அந்த தோற்றம் இல்லாத பெண்கள் வெளியாக வேண்டும் என்று சொன்னோமே. திம்மி காஃபிர்கள், இஸ்லாமிய நாட்டில் வசிக்கக்கூடிய காஃபிர், எந்த காஃபிர்? திம்மி காஃபிர், ஹர்பி காஃபிர் கிடையாது. அதாவது இஸ்லாமிய நாட்டில் இவர் வாழ்வார், கப்பம் கட்டி வாழ்வார், வரி கட்டி வாழ்வார். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய மற்ற விஷயங்களை எல்லாம் உரிமை இஸ்லாமிய இந்த படை அவர்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். அப்போ அந்த அஹ்ல திம்மா இருக்காங்களே, அவர்கள் வெளியேறி வந்தால் மலைக்காக வேண்டி அவங்களும் என்ன செய்கிறாங்க, கூட சேர்ந்து வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள தடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்துட்டாங்கிறதுனால ஒன்றரை கலந்து நிற்கக்கூடாது. அவங்கள தனியாக நிறுத்தி இவங்க தனியாக இருக்கணும். அதுதான் அசல் முறை. சரி, அடுத்ததாக 2 ரக்காத், ஈதை போன்று 2 ரக்காத் தொழுது. அதே மாதிரி ஈதை போன்றே 2 குத்துபா ஓதுறது. இதே போன்றே ஓதுனதுன்னா கொத்துபாவை பின்னாடி, தொழுகைக்கு பின்னாடி ஓதுறது. அதே நேரத்தில் கொத்துபா இதில் ஓதும்போது தக்பீர் ஓதுவோம். முதல் இதில் 9, 2வது 7 இப்படி சொல்லியிருந்தோம். இங்கே மலை தொழுகைக்காக வேண்டி கொத்துபா ஓதும்போது தக்பீருக்கு பதிலாக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடம் கோரிக்கொள்வது. இன்னும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை அதிகமாக ஓதுறது, இஸ்திக்ஃபாரை அதிகம் செய்வதன் மூலம் அல்லாஹு தாலா குளிர்ச்சி அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான். துவா அதிகமாக செய்யறது, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா என்ற ஆயத்தை நம்ம பார்க்கணும். சரி, அதோடு சேர்த்து கிபிலாவை முன்னோக்கி இப்போ ஹுத்பா ஓதிட்டு இருக்காரு. ஹுத்பா ஓதும்போது 2வது ஹுத்பா ஓதுவார் இமாம். 2வது ஹுத்பா ஓதும்போது மக்களை தான் முன்னோக்கி ஓதுறாங்க எல்லா தொழுகையிலையும். அதுதான் நம்ம ஹுத்பா முறை என்பதாக போட்டிருக்கோம். மற்ற தொழுகையில் ஓதப்படக்கூடிய ஹுத்பாவிற்கும் இந்த தொழுகையில் ஓதப்படக்கூடிய ஹுத்பாவிற்கும் மத்தியில் பெரிய வித்தியாசம் இருப்பதன் காரணமாகத்தான் நாம் 4வது தலைப்பு ஹுத்பா முறை, மெத்தட் ஆஃப் ஹுத்பா என்பதாக தலைப்பு கொடுத்திருக்கிறோம். அது என்ன, அப்படி என்ன வித்தியாசம் மற்ற தொழுகைக்கும் இந்த தொழுகைக்கும்? ஹுத்பாவில் உள்ள வித்தியாசம் என்ன என்றால், மற்ற தொழுகையில் மக்களை நோக்கி ஓதி முடிச்சுட்டு வர ஹுத்பாவை மழை வேண்டி தொழுகும் போது அந்த தொழுகையிலே 2வது ஹுத்பா ஓதி கொண்டு இருக்கும் பொழுது
இமாமானவர் கிபிலாவை முன்னோக்கி திரும்பி விடுவார். மக்களை பார்த்து ஹுத்பா ஓதிட்டு இருந்தவர் திடீர்னு கிபிலாவை முன்னோக்கி திரும்பிடுவார். திரும்பினதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய அந்த மேல் அங்கியை அப்படி புரட்டி போடுவார். இப்படி போட்டிருக்காருன்னு சொன்னால், உதாரணம் இப்படி புரட்டி போடும்போது உள்ளே உள்ளது மேலே வந்துடும், மேலே உள்ளது உள்ளே போயிடும். மக்களும் அதே மாதிரி செய்வாங்க. ஏன் அப்படி செய்யப்படுதுன்னா, எல்லாம் இந்த நிலையை புரட்டி போடு, பஞ்சமாக இருக்குது, இதனை செலிசெலிப்பாக மாற்றி எவ்வாறு நாங்கள் எங்களுடைய அங்கியை புரட்டி போடுகின்றோமோ அதே போல் நீ எங்களுக்கு இந்த பஞ்ச நிலையை போக்கி செலிசெலிப்பான நிலையை தருவாயாக என்பதாக அந்த புரட்டி போட சொல்லி நாம போடுறது. மக்களும் அப்படித்தான் செய்வாங்க. அதே மாதிரி ரகசியமா பரகசியமா அதிக அதிக துவாவை செய்து கொண்டே இருப்பது. தொழுது முடிச்சாச்சு, ஆனா மழை வரல. தொழுது முடிச்சதுக்கு பிறகும் மழை வரவில்லை என்றால் மீண்டும் தொழுவார்கள். மழை வரலங்கிறதுக்காக வேண்டி தொழுகைய விட்டுறக்கூடாது, மீண்டும் என்ன செய்யணும், தொழுக வேண்டும். சரி, தயாராயிட்டாங்க, தொழுகைக்காக வேண்டி தயாராகி வந்துட்டாங்க. ஆனா தொழுகைக்கு முன்னாடியே மழை வந்துச்சு. தொழுகைக்கு முன்னாடி மழை வந்து விட்டது என்றால் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி 2 ரக்காத் தொழுது கொள்வார். நன்றியினுடைய அடிப்படையில் அல்லாஹு தாலா நம்ம கேட்கும் முன்னாடியே கொடுத்துட்டாங்கிறதுனால நாம 2 ரக்காத், அதாவது அல்லாஹுக்கு சுக்ரன் அடிப்படையில் நன்றி செலுத்துவதன் அடிப்படையில் தொழுது கொள்வது. இன்னும் அல்லாட்ட அதிகம் அதிகம் கேட்கறது. ஏன்னா அல்லாஹுடைய பழக்கம், நன்றி செலுத்தினா லைன் சக்கரத்தும் அசீத் என்னக்கும், உங்களுக்கு நான் அதிகப்படுத்துறேன்னு சொல்லலாம். சரி, இப்போ பசுமையுடையவர்கள் ஒரு இடத்துல பஞ்சம் ஏற்பட்டிருக்கு, மழை இல்லை, வறட்சியான பூமியாக மாறிடுச்சு. அந்த ஏரியாவுக்கு யார் பசுமையாக இருக்கிறார்களோ, செழிப்பாக பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மக்கள் துவா செய்வது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் துவா செய்வது. இது ஒன்று. அடுத்து முடிஞ்சிச்சு. இப்போ மழை பெய்யுது. மழை பெய்யும் போது மலையினுடைய முதல் மலைன்னு சொல்றோம்ல, அந்த மலையில இவர் என்ன செய்யறது, தன்னுடைய உடலை மழை தண்ணியில நினைப்பது, காட்டுவது, வெளிப்படுத்துவது சுன்னத்தாக்கப்படுகிறது. அதாவது வருடத்தில் பெய்யக்கூடிய முதல் மலையில தன்னுடைய உடலை காட்டி அதில் தன்னுடைய உடம்பை நினைச்சு கொள்றது. அதே மாதிரி மின்னல் ஏற்படுது, இடி ஏற்படுது என்றால் அப்போ மின்னலுக்கு இடிக்கு இதே மாதிரி என்னது, தஸ்பீ செய்யறது. மழை அதிகமாக பெஞ்சிச்சு, அப்போ மின்னல் வந்துருச்சு, இடி வந்துச்சுன்னா அதுக்குரிய துவாக்களை ஓதுறது. அல்லாஹும்ம லா தக்துல்னா பி கலபிக்க வலா துஹ்லிக்னா பி அதாபிக்க ஆஃபினா கபல தாலிக்க என்ற துவாக்கள் இருக்கு. அதல்லாத வரக்கூடிய துவாக்களை எல்லாம் ஓதிக்கொள்றது. சரி, மழை கேட்டு மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே பெஞ்சா இடையூறு ஆகிவிடும் என்று தெரிந்தால் மழையை நிறுத்துவதற்காக வேண்டி அல்லது வேற இடங்கள்ல அது பொழியும்படியாக அல்லாட்ட என்ன செய்யறது, கேட்கறது. இது மலை தொழுகையினுடைய முறை. சரி, முறையை நாம் பார்த்தோம், தொழுகையின் சட்டத்தை பார்த்தோம், தொழுகக்கூடிய முறையின் விஷயம் சொல்லப்பட்டது. இந்த தொழுகையில இந்த இஸ்திஸ்கால பாவமன்னிப்பு அதிகமாக தேட வேண்டும். அடுத்து ஹுத்பாவுடைய முறையும் தெளிவாக சொல்லப்பட்டது. இப்பொழுது வாருங்கள் கிதாபிற்குள் சொல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் கூறக்கூடியதை கேட்போம் இன்ஷா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாபு சலாத்தில் இஸ்திஸ்கா. இஸ்திஸ்கா என்றால் மழை வேண்டி, மழை தேடி, தண்ணீர் தேடி. வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி. மழை தேடுவது, தண்ணீரை தேடுவது, தண்ணீர் தேடி தொழக்கூடிய தொழுகை சம்பந்தமான பாடம்தான் இங்கு படிக்க போகிறோம். இய சுன்னத்துன் முஅக்கதத்துன். இது சுன்னத்து முஅக்கதாவாக இருக்கிறது, வலியுறுத்தப்பட்ட. யுந்தபுலஹா அல் ஜமாஅத். யுந்தபுலஹா அல் ஜமாஅத்துனா சுன்னத்து முஅக்கதா, அந்த தொழுகைக்காக வேண்டி ஜமாத்தாக தொழுவது என்பது சுன்னத்தாக்கப்படும். ஃபஇதா அஜ்தபத்தில் அர்லு. பூமி அப்படி வறட்சி ஏற்பட்டு விட்டால், பூமியில அஜ்தபத்தில் அர்துனா அஜ்தபத்தில் அர்லுனா பூமி வறண்டு விட்டது. இன்கத அன்ஹல் மதரு வசாரத் யாபிசத்தன். மழை துண்டித்து அது காஞ்ச பூமியாக மாறிவிட்டது என்பதாக சொல்றது. பஞ்சமுள்ள பூமியாக அதை பெற்றுக்கொண்டான். அஜிதபத் ஆகிவிட்டது. அல் அரது பூமி பஞ்சமுள்ள பூமியாக மாறிவிட்டது.
அவின் கதாத்தில் மியாஹு, இன்னும் தண்ணீரெல்லாம் நின்றுவிட்டது. அவு கல்லத், ஒன்று முழுமையாக தண்ணீர் துண்டிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாமல் துண்டிச்சிருச்சு, அல்லது கல்லத் குறைந்து விட்டது, தேவையான அளவுக்கு தண்ணீர் இல்லை, அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய நிலையில இல்லை. வஅலல் இமாமுன் நாச, இமாம் மக்களை எல்லாம் உபதேசம் செய்வார். வஅலல் இமாமுனா இமாம் உபதேசம் செய்வார் அல் நாச மக்களுக்கு. வ அமரஹும் பி தௌபத்தி வ சதகத்தி வ முசாலஹத்தில் அதாயி வ சௌமி சலாசத்தி ஐயாம், 4 விஷயங்களை ஏவுறார். அவர்களை தௌபா செய்ய சொல்லி ஏவுவார். அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக முதல் விஷயம். இரண்டாவது சதக்கா செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி சதக்கா செய்யும்படியாக ஏவுவார். மூன்றாவது விஷயம் முசாலஹத்தில் அதாயி, எதிரிகளோடு சமாதானமாக சீர்திருத்தத்தோடு சென்று விடுங்கள் என்பதற்காக வேண்டி சொல்லப்படும். நான்காவது சௌமி சலாசத்தி ஐயாம், 3 நாட்கள் நோன்பு வைப்பது. அப்ப இந்த 4 விஷயத்தை கொண்டும் இமாம் மக்களுக்கு ஏவுவார். சும்ம யஹ்ருஜூன ஃபிர் ராபிஇ இல ஸஹ்ராஇ, 3 நாள் நோன்பு வச்சாச்சு. சும்ம யஹ்ருஜூன, பிறகு வெளியேறுவார்கள், ஃபிர் ராபிஇ 4ஆம் நாளிலே, இல ஸஹ்ராஇ மைதானத்தின் பக்கம், பாலைவனத்தின் பக்கம் வெளியேறுவார்கள். சியாமன் நோன்பு வைத்த நிலையில, ஃபி சியாபின் பிதுலத்தின் எளிமையான சாதாரண ஆடையை அணிந்த நிலையிலே நோன்பு பிடித்தவர்களாக பாலைவனத்தை நோக்கி, மைதானத்தை நோக்கி 4ஆம் நாளிலே வெளியேறுவார்கள். وَيَخْرُجُ غَيْرُ ذَوَاتِ الْهَيْئَةِ مِنَ النِّسَاءِ وَالْبَهَائِمُ. அப்போ அங்கு மக்கள் எல்லாம் வெளியாவாங்க சொல்லும்போது அவரோடு பெண்கள் வெளியாவார்கள். எப்படிப்பட்ட பெண்கள் சொன்னா, பெண்களில் இருந்து அழகில்லாத, அதாவது கவரப்படாத பெண்கள் வெளியேறுவார்கள். ஏற்கனவே சில இடங்கள்ல முஸ்தஹாத் கைர முஸ்தஹாத் என்பதாக வந்திருந்ததா, பார்த்தவன லைக் பண்ணப்படக்கூடிய பெண்கள் ஒன்று, இன்னொன்று என்னது விரும்பப்படாத பெண்கள், அதாவது அவர்கள் மேல எந்த விதமான விருப்பம் ஏற்படாத அப்படிப்பட்ட பெண்கள் வெளியேறுவார்கள். அழகில்லாத, கொஞ்சம் வயது முதிர்ந்த இது போன்ற பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, யார் கவரப்பட மாட்டார்களோ அப்படிப்பட்ட பெண்மணிகள் வெளியாவார்கள். அழகில்லாத தோற்றமில் அழகான தோற்றம் கொண்டாத அந்த பெண்மணிகள் வெளியேறுவார்கள். வல் பஹாயிமு, இன்னும் கால்நடைகளும் அவங்களோட நிச்சயம் வெளியேறி செல்லும். ஆடு மாடு கோழி எல்லா விலங்குகளும் வெளியேற்றப்படும். ஷேக்மார்கள், அதாவது நல்லவங்க, வயதானவர்கள், ஷியூக்னா வயதானவர்கள், அல்ல அஜாயிஸ் வயதான பெண்மணிகள், கிழவிகள் சொல்றோம்ல. வல் அத்துஃபாலி, இன்னும் குழந்தைகள். ஏன்னா குழந்தைகள் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மனிதன் பாவியா இருக்கிறான், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பாவம் அறியாதவர்களாக இருக்கும். அப்ப அந்த குழந்தைகள் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சிகாரி, சிறுவர்கள் மூலமாக. சுலஹாய், அடுத்து நல்லோர்கள், இன்னும் சிறுவர்கள், இன்னும் குழந்தைகள், இன்னும் வயதான மூதாட்டி, இன்னும் வயதானவர்கள், இப்படி எல்லாரும் நினைச்சுவாங்க மைதானத்தை நோக்கி வெளியேறி செல்வார்கள். அகாரிபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தஸ்கூன பிஹிம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருக்கமானவர்கள், உறவினர்களும் அங்கு வருவாங்க. யஸ்தஸ்கூன பிஹிம், அவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் தண்ணீர் தேடப்படும். யஸ்தஸ்கூனா, அவர்கள் தண்ணீர் தேடுவார்கள். பிஹிம், அதை கொண்டு தண்ணீர் தேடிக்கொள்வார்கள். பிஹிம்ங்கிறனா அவர்களை கொண்டு, அதாவது இந்த குழந்தைகளை கொண்டு, அதே மாதிரி வயதானவர்களை கொண்டு, சிறுவர்களை கொண்டு, நல்லோர்களை கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உறவினர்களை எல்லாம் வைத்து தான் அங்கு தண்ணீரை கேட்டு அல்லாஹ்விடம் துவா செய்வான். எப்படி அப்பாஸ் அல்லாஹ்னு கேட்டாங்களோ அதே போல, அது உமர் அல்லாஹ்னு கேட்டாங்க அப்பாஸ் அல்லாஹ்ன வச்சு. எதுக்குரு குல்லுன் ஃபி நஃப்ஸிஹி சாலிஹ அமலிஹி, எதுக்குரு நினைவு கூறுவார்கள், குல்லுன் ஒவ்வொருவரும் ஃபி நஃப்ஸிஹி தங்களுடைய நஃப்ஸில் தங்களுக்கு தாங்களே, சாலிஹ அமலிஹி அவருடைய அமலில, அவங்களுடைய செயலில் நல்ல செயல்களை நினைவு கூறுவார்கள். வயஸ்தஷ்ஃபிஉ பிஹி, அதை கொண்டு அல்லாஹ்விடம் பரிந்துரையை தேடுவார்கள். வயின் ஹரஜ அஹ்லு திம்மத்தி லம் யும்னஉ, அஹ்லு திம்மத், திம்மத்துடையவர்கள் வெளியேறினால், முஸ்லிம்களோட சேர்ந்து திம்மி காஃபிர்களும் வெளியேறி செல்கிறார்கள்.
நாங்களும் வரோன்னு சொல்லி வெளியேறினால் லம் யும்னஉ, அவர்கள் தடுக்கப்பட மாட்டார்கள். நீங்க வராதீங்க, வர தேவையில்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது. லாக்கின் என்றாலும் லா யஹ்தலித்தூன பினா, நம்மோடு அவர்கள் கலக்காமல் இருக்க வேண்டும். ஒன்றோடு ஒன்று கலந்துடக்கூடாது. முஸ்லீம்கள் யாரு, அஹ்லு திம்மாக்கள் யாரு என்று தெரியும் அளவிற்கு கலப்பு ஏற்பட்டுறக்கூடாது. அவர்களை தனியாக வைத்துவிட்டு நாம் தனியாக நின்று கொள்ள வேண்டும். ஆனால் வரக்கூடியவர்களை தடுக்கக்கூடாது. இப்போ அஹ்லு திம்மானா யாரு, அஹ்லு திம்மா என்றால் யார் என்ற விஷயத்தையும் லேசாக பார்த்து விட்டு சொல்வோம். பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அஹ்லு திம்மா, திம்மத்துடையவர்கள் என்றால் ஹுவ முஸ்தலஹுன் ஃபிக்ஹியுன் இஸ்லாமியுன், ஃபிக்ஹ் ரீதியான ஒரு புழக்க வார்த்தை. இதற்கு யாருக்கு சொல்லப்படும்? யுக்சது பிஹி குல்லம் மின் நசாரா வல் யஹூதி அஹ்லில் கிதாபி வ அஸ்ஹாபி தியானாத்தில் உஹ்ரா الذين يعيشون تحت الحكم الإسلامي أو في البلاد ذات الأغلبية. அஹ்லு திம்மா என்றால் யாரு, அதை கொண்டு யார் நாடப்படும் என்றால் யூதர்கள், நசாராக்கள், அஹ்லே கிதாபுகள். அது மட்டுமல்லாம மற்ற எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இதற்குள் வந்து விடுவார்கள். அவர் நெருப்பு வணங்கி மஜூசியா இருக்கலாம், அல்லது காஃபிர், சிலை வணங்கி காஃபிராக இருக்கலாம். இது போன்று யாரானாலும் இருக்கலாம். வேறு மார்க்கத்தை, வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் எங்க வாழ்றாங்க அவங்க? இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய ஆட்சியின் கீழே ஜிஸ்யா கட்டிட்டு வாழ்வாங்க. இஸ்லாமிய ஆட்சியினுடைய அதே மாதிரி பொறுப்புல தான் இருப்பாங்க. அல்லது ஃபில் பிலாதி, அதாவது அதிகமாக முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகள், அகலபியத்தின மிகைப்பாக பெரும்பான்மையான வாழக்கூடிய அந்த பகுதியில், அகலபிய தக்கல்லியத்து சொல்றோம்ல, சிறுபான்மை பெரும்பான்மை, பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த ஊர்களிலே வாழ்வார்கள். சரி, வல் மக்சூத், இது நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க அஹ்லு திம்மத்தின், திம்மத்னா என்ன, அதாவது இஸ்லாமிய பாதுகாப்பின் கீழ் அவங்க ஆகியிருப்பாங்க. கவுனுஹும் தஹ்தல் ஹிமாயத்தில் இஸ்லாமியத்தி, இஸ்லாமிய பாதுகாப்பின் கீழ் அவர்கள் ஆகியிருப்பார்கள். மசூலியத்தி தௌலா, அந்த நாட்டினுடைய பொறுப்பு, அவர்களை கவனிப்பது, அவர்களுக்கு, ஏன்னா அவங்க ஜிஸ்யா கட்டி வரி கட்டி கப்பம் கட்டி வாழ்றாங்க. அவங்கள்ட்ட வாங்கக்கூடிய வரிங்கிறது அவங்க மேல திணிப்பு கிடையாது. அது விஷயத்தையும் தெரிந்து கொள்ளணும். எப்படி முஸ்லீம்கள்ட்டையும் வரி வாங்காம இல்லையே, முஸ்லீம்கள்ட்ட ஜக்காத் என்ற பேர்ல அவர்கள்ட்ட கணக்குப்படி வசூலிக்கப்படுது. அவர்கள்ட்ட பணக்காரர்கள்ட்ட வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கப்படுது. அந்த மாதிரி இவர்கள்ட்ட ஒரு கப்பம் ஜிஸ்யா, இவங்கள்ட்ட ஜக்காத் சதக்கா வாங்க முடியாது. அப்போ இவர்கள்ட்ட ஜிஸ்யா என்ற வரியை வாங்கப்படுது. அதே மாதிரி இஸ்லாமிய ஷரியத் என்ன செய்யாது, அந்த பொறுப்புல வலா தக்சுரு ஷரியாத்துல் இஸ்லாமியத்தி தில்கல் மஸ்ஊலியத்த அல தௌலத்தி ஃபக்கத், அவங்களை என்ன செய்யாது, வெறும் அந்த நாட்டோட மட்டும் அவங்க நிறுத்திக்கிறாரு, அதோட சுருக்கிறாரு. மாறாக அதை என்ன செய்யுது, அந்த பொறுப்பை எல்லா இடங்களையும் முஸ்லீம்கள் வாழக்கூடிய அந்த இடங்களையும் கண்காணிக்கணும். ஏன்னா ஒரு காஃபிர் திம்மி வாழ்றான், குறைவான எண்ணிக்கையில வாழ்வான், மிக குறைந்த பலகீனமான நிலையில வாழ்வான். அவனுக்கு எதிரில் முஸ்லீம்களுடைய ஆட்சி, முஸ்லீம்களுடைய இராணுவம் எல்லாமே பிஹேப் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் எந்த நிலையிலையும் அவன் மீது யாத்திதா, வரம்பு மீறது கூடாது. முஸ்லீமில் யாத்திதாவுனா அவில் இசாஅத், அல்லது அவனுக்கு எதிராக கேடு செய்கிறது அல்லது வரம்பு மீறுறது. ஹதமின் அஹ்லி திம்மத்தி தஹ்த உதுரின், அப்போ அந்த கீழே வாழக்கூடிய எந்த அஹ்லி திம்மா, அந்த காஃபிரான பொறுப்பில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய அந்த திம்மா காஃபிருக்கு, திம்மி காஃபிருக்கு எந்த விதத்திலையும் கேடோ அல்லது வரம்பு மீறலோ முஸ்லீமின் பொறுத்து ஏற்பட்டக்கூடாது. ஏன்னா அவங்க முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் தான். குர்ஆன் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான். ஆனால் ஷரியத் அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குது. அதே மாதிரி நாளை மறுமை நாளில் அவங்கள்ட்ட அதை பற்றி கேட்கவும் படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கத்தல முஆஹிதன் லம் யரிஹ் ராயிஹத்தல் ஜன்னா வ இன்ன ரீஹஹா லதூஜது மின் மஸீரத்தி அர்பஈன ஆமன். ஒரு எச்சரிக்கைக்காக சொன்னாங்க, திம்மி காஃபிரை யார் கொள்கிறானோ, ஒப்பந்தத்தோடு தான் இருக்கிறான் நம்மள்கிட்ட, நம்முடைய பாதுகாப்பு அவனுக்கு இருக்கணும். அவன் வரம்பு மீறும் போது அதனுடைய சட்டம் வேற. பொதுவாக யூஸ்வலாக அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கான், அந்த நேரத்தில் அவன் ஒரு முஆஹித், நம்மோடு உடன்படிக்கை செய்தவன். அப்போ அவனை யார் கொள்கிறானோ, தேவையில்லாமல் கொள்றவன், அவன் சொர்க்கத்துடைய வாடை நுகரமாட்டான். சொர்க்கத்துடைய வாடை இருக்கிறது 40 வருடம் தூரம் அளவிற்கு வீசும் சொல்லி, 40 வருட தூர அளவுக்கு அந்த சொர்க்கத்துடைய வாசம் வரும். அந்த வாசத்தை கூட உணர மாட்டான்னா சொர்க்கத்திலிருந்து இவ்வளோ தூரத்துக்கு அவன் செய்யப்படுவான், தூரமாக்கப்படுவான். அதனுடைய சொர்க்கத்துக்கு அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு ஆக்கப்படும்.
அப்போ இது அஹ்லு திம்மாங்கிறது நம்ம திம்மி காஃபிருக்கு சொல்லப்படுது. அந்த விஷயங்களை பற்றி பார்த்தோம். அவர்கள் மலைக்காக வேண்டி வெளியேறி வந்தால் அவர்கள் தடுக்கப்பட மாட்டார்கள். வஹிய ரகாத்தானி கல் ஈதி, ஈதை போன்று அதுவும் 2 ரகாத் கொண்ட தொழுகையாக இருக்கும். ஈதுடைய தொழுகை போன்றே 2 ரகாத் தொழுகை. சும்ம பிறகு யஹ்துபு ஹுத்துபத்தைனி கல் ஈதி, ஈதை போன்றே 2 ஹுத்துபாக்கள் இதிலே ஓதுவார்கள். இதை போன்று ஓதுவார்கள்னா தொழுகைக்கு பின்னால் ஓதப்படும் 2 ஹுத்துபா. இல்லா அன்னஹு யஃப்ததிஹுமா பில் இஸ்திக்ஃபாரி பத்ல தக்பீரி, அந்த 2 ஹுத்துபாவையும் அவர் ஆரம்பிப்பார். பில் இஸ்திக்ஃபாரி, தௌபாவை கொண்டு, இஸ்திக்ஃபாரை கொண்டு, பத்ல தக்பீரி, பத்ல தக்பீர்னா தக்பீருக்கு பகரமாக. ஈதுடைய தொழுகையாக இருந்தால் தக்பீரை கொண்டு 2 ஹுத்துபாக்களும் ஆரம்பிக்கப்படும். முதலாவது 9, 2வது 7 என்பதாக தக்பீருடைய எண்ணிக்கையை கொண்டு, தக்பீரை கொண்டு சொல்லப்படும். இங்கு மலை தொழுகையிலே இஸ்திக்ஃபாரை கொண்டு, மலை தொழுடைய ஹுத்துபாவிலே இஸ்திக்ஃபாரை கொண்டு அந்த 2 ஹுத்துபாவையும் ஆரம்பிப்பார். வயுக்சிரு ஃபீஹிமா மினல் இஸ்திக்ஃபாரி, இஸ்திக்ஃபாரிலிருந்து அந்த 2லேயும் அதிகமாக ஓதுவார். வஸ்ஸலாத்தி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை ஓதுவார்கள். துஆஇ, இன்னும் அதிகமாக துவா செய்வாங்க. வமின், அதே போல இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா அல் ஆயா, இதிலிருந்தும் ஓதுவாங்க. வமின்னா இந்த வமின் இதிலிருந்தும் அர்த்தம். இதிலிருந்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் ரப்பிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆளு ரசன்ல வந்திருக்கு, அதிகமாக மன்னிக்கக்கூடியவன். அல் ஆயா, இதிலிருந்து ஓதுவாங்க. மினல் ஆயத்தி, இந்த இடத்துல அந்த சூரத்து நூஹ்ல வரக்கூடிய அந்த ஆயத்தையும் ஓதுறது. அதனால தான் நம்ம ஆரம்பத்திலேயே ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பி அம்வாலி வபனீன் என்பதாக அந்த ஆயத்தை ஓதித்தான் இந்த பாடத்தை நாம் துவங்கினோம். வயஸ்தக்பிலுல் கிப்லத ஃபி அஸ்னாஇல் குதுபத்தி ஸானியத்தி, அதே போல் கிபிலாவை முன்னோக்குவார். அப்போ இவ்வளவு நேரம் ஹுத்பா எப்படி ஓதிட்டு இருந்தார்? மக்களை நோக்கி ஓதிட்டு இருந்தாரு. கிபிலாவை முன்னோக்குவார். ஃபி அஸ்னாயில் ஹுத்பத்தி ஸானியத்தினா 2வது ஹுத்பாவின் நடுவிலே அப்படியே திரும்பி கிபிலாவை முன்னோக்கி கொள்வார். கிபிலாவை பார்க்க திரும்பியார். மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. இவர் இமாமானவர் கிபிலாவை முன்னோக்கி ஓத ஆரம்பிச்சிருவார். யுஹவ்விரு ரிதாஹு, அவருடைய அங்கியை, மேலே போத்தி இருக்கக்கூடிய அந்த அங்கியை அப்படி ஒரு திருப்புவார். யுஹவ்விருனா அதை திருப்பி விடுவார். ஹவ்வல யுஹல், தஹ்வீல் செய்வார். ரிதாஹு, அவருடைய அங்கேயே அப்படி திருப்பி போடுவார். உள்ள உள்ளது மேலே, மேலே உள்ளது உள்ள, இப்படி வந்துடும். வயஃபாலுன் நாசு கதாலிக்க, அவர் செய்யும் போது மக்கள் எல்லோரும் அதே போல் செய்வார்கள். மக்களும் அதே போல செய்வாங்க. ஆனால் மக்கள் இமாமி முன்னோக்கி தான் உட்காந்துருப்பாங்க. அவர் தான் கிப்லா முன்னோக்கி திரும்பிடுவார். யுபாலிக ஃபி துஆஇ, துவாவிலே இன்னும் முபாலகா செய்வார்னா அதிகமாக செய்வார், மிகைப்படுத்தி துவா செய்வார். சிர்ரன் வ ஜிஹ்ரன், சிர்ரன் வ ஜஹரன், ரகசியமாகவும் பரகசியமாகவும், ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அதிகமாக துவா செய்வார், மிகைப்படுத்தி. ஃபஇன் சல்லவ், அவர்கள் தொழுதுவிட்டால், வலம் யுஸ்கவ், ஆனால் மழை பொழியவில்லை. வலம் யுஸ்கவ்னா அவர்களுக்கு மழை கொடுக்கப்படவில்லை, தண்ணீர் புகட்டப்படவில்லை. ஆதுஹா, மீண்டும் அதை திரும்ப தொழுவார்கள். ஒரு முறை தொழுது கிடைக்கலன்னா நிராசையாகி போயிடக்கூடாது, திரும்ப தொழணும். இன் தஅஹபு, தொழுகைக்காக தயாராகிவிட்டால், இன்னும் தொழுக ஆரம்பிக்கல, ஃபசுகு, தண்ணீர் கொடுக்கப்பட்டு விட்டார்கள். கபல சலாத்தி, தொழுவதற்கு முன்பாக தண்ணீர் கொடுக்கப்பட்டு விட்டார்கள், தண்ணி வந்துடுச்சு, மழை பெஞ்சிருச்சு. சல்லவ், இப்பொழுது அவர்கள் தொழுவார்கள். சுக்ரன், நன்றி செலுத்தியவர்களாக. வஸஅலு ஜியாதத, அதிகரிப்பை கேட்பார்கள். நியாமத்துல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சுக்குர் செஞ்சு அவன் அளித்த நியாமத்திலே அதிகரிப்பை அல்லாஹ்விடம் கேட்பார்கள். வயுந்தபு லிஅஹ்லில் ஹஸ்பி, ஹஸ்பினா பசுமையாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை சார்ந்தவர்களுக்கு சுன்னத்தாக்கப்படும். எதுஉவ, துவா செய்வது. எதுஉ லிஅஹ்லில் ஜத்பி, பஞ்சத்தில் இருக்கக்கூடிய, வறட்சியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்வது சுன்னத்தாக்கப்படும். ஹல்ஃப சலவாத்தி, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடும், பிரதான தொழுகைக்கு பின்னால் பஞ்சமுள்ள இடத்தை நோக்கி பஞ்சமுள்ளவர்களுக்காக வேண்டி செழிப்பாக உள்ளவர்கள் துவா செய்வது சுன்னத்தாக்கப்படும். வயந்தபு அன் யக்ஷிஃப பஅத பதனிஹி,
இன்னும் சுன்னத்தாகும் யக்ஷிஃப வெளிப்படுத்துவது பாத பதனிஹி அவருடைய உடலின் சில பகுதிகளை யுசீபஹு அவ்வலு மச்சரின் யகஉ ஃபி ஸனதி அந்த வருடத்திலே நிகழக்கூடிய பொழியக்கூடிய மலையின் முதல் ஆரம்ப மலையின் அர்த்தம் மலையின் முதல் பகுதியில அவருடைய உடம்பை அப்படியே காட்டுவது உடம்பின் சில பகுதியை வெளிப்படுத்தி காட்டுவது சுன்னத்தாகும். மழை பெய்யும்போது கொஞ்சம் உடலை காட்டி அதுல மலைத்துளி படும்படியாக செய்ய வேண்டும். இடி மின்னல் இடி ராதனா இடி பரக்னா மின்னல் இடி மின்னல் ஏற்பட்டால் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் தஸ்பீஹ் செய்வது துவா செய்வது அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகதபிக்க வலா துஹ்லிக்னா பிஅதாபிக்க வஆஃபினா கபல தாலிக்க போன்ற துவாக்களை ஓதுறது சுபஹான் அல்லாஹ்னு சொல்றது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது. இதா கசுரல் மதரு மழை அதிகமாகிவிட்டால் وخشي ضرره دعا برفعه دعا برفعه அதனுடைய இடையூறு பயப்படப்பட்டால் ஹூங்கிறத மீது மலைக்கு அந்த மலையுடைய இடையூறு பயப்படப்பட்டால் தஆ பிரஃபிஹி அந்த மலையை உயர்த்தி விடும்படியாக அதை நீக்கிவிடும்படியாக மற்ற இடத்துக்கு அதை அனுப்பிவிடும்படியாக அல்லாவிடம் துவா செய்வார். வரத ஃபி சுன்னதி ஹதீஸ்கள்ல துவாக்கள்ல எது வந்திருக்கின்றதோ அந்த ஒன்றை கொண்டு துவா செய்வார். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா யா அல்லாஹ் இது எங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு திருப்பி விடுவாயாக. வலா அலைனா எங்களுக்கு எதிராக இந்த மலையை ஆக்கிவிடாதே. இலா ஆஹிரிஹி இந்த துவாவின் கடைசி வரைக்கும் ஓதுவார். இவ்வாறு மலைக்காக வேண்டி இந்த முறையை பேணி செய்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையை காட்டி தந்தார்களோ அந்த முறையின்படி அல்லாஹ்விடம் துவா செஞ்சு மழையை வேண்டிக் கொள்வார்கள். அதே போல மழை அதிகரித்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் காட்டியிருக்கிறார்கள், ஒரு முறை அதை செய்தும் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தாலாவிடம் நம்முடைய ஒவ்வொரு தேவையும் கேட்டு நிறைவேற்றக்கூடிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாவிடம் கேட்டால் உதவி தேடினால் நிச்சயமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அதற்கு தகுதியானவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சொல்லப்பட்ட முறைப்படி அதை நாம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பானாக. அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவானாக. நிம்மதியான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை தந்துருவானாக. அவன் பொருந்தக்கூடிய வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.